ஸ்ரீலங்காவோட கீ பிளேயர்ஸ் குசால் மெண்டிஸும் சரி சந்திமாலும் சரி செகண்ட் டெஸ்ட்ல இருந்து அவுட். அப்போ இந்தியாவுக்கு இந்த டெஸ்ட் இன்னும் ஈஸியா தானே இருக்கணும், அதான லாஜிக்கு. ஆனா அந்த லாஜிக்கை மீறி ஒருவேளை ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி இந்த டெஸ்ட்லயும் டஃப் கொடுப்பாங்களோ? அப்படி இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம். மாஸ்டர், 2 கீ பிளேயர்ஸ் அவுட்டு, அப்போ ஈஸி வின் தானே? அவங்கள பத்தி நான் ரொம்ப ஒரி பண்ணல. ஏன்னா 2 பேருமே ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? நீங்க அதை வச்சு ஈஸி வின் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கிளியரா தெரிஞ்சது பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, அந்த 2 பேட்ஸ்மேன் டிக்வெலாவும் தினுஷாவும் அட்டாக் பண்ணாங்க இல்லைங்களா? அதை எப்படி கவுண்டர் பண்ண போறீங்க? ஸோ பேசிக்கா என்னன்னா, பந்து பழசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்றதுக்கு ஆள் இல்ல. இன்னும் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னா, பும்ராவோட ரோலை யாரு பிளே பண்ண போறா இந்த டீம்ல? அட போங்க மாஸ்டர், அதை பத்தி பேச வேண்டாம். நான் ஒருத்தரை அவரு தான் பும்ரான்னு சொன்னேன், ஆனா அவர் டீம்ல இருந்தே அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் சொன்னேன்? பேக் பண்ணி அவரை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்போ அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டு அந்த புது சார்லி ஜெயினா? அந்த பையன் மேலதான் இருக்கு. ஏன்னா அவருக்கு தான் வார்ம் அப் கேம்ஸ்லயும் இல்ல செஷன்ஸ்லயும் பயங்கர ஃபோக்கஸ் தராங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இல்ல பட் நான் கேட்டதை பண்ணுவாரா? பந்து பழசாயிடுச்சு, ஓகேங்களா, பேட்ஸ்மேன் செட்டில்டா இருக்காங்க, அட்டாக் பண்றாங்க, விக்கெட் எடுத்துருவாரா? மானவ் சுதார் வேற இருக்காரு. அவரை இன்னும் என்ன சொல்றது, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்றதுக்கு கேலிபர் இருக்குன்றதெல்லாம் நான் ட்வீட்ஸ் பார்த்தேன். ஐ நோ இட் இஸ் ஒன்லி 2 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. பட் ஆனாலும் அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். மேபி அவர் அந்த ரோலை ப்ளே பண்ணலாம் இல்லையா? ஏன்னா நல்ல ரிதம்ல இருக்காரு. இல்ல அதான் அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, ஓகேங்களா, பட் ரொம்ப நியூ, ஓகேங்களா, அது எப்படி எடுத்துக்கிடுவான்னு தெரியல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நானும் குல்தீப்பை நம்பிதான் இருந்தேன். ஸோ குல்தீப் இல்ல அப்படின்னு சொன்னா நான் ஆப்வியஸா யாரை பார்ப்பேன்னா மிஸ்டர் ஜடேஜா தான் போகணும், ஓகேங்களா. ஏன்னா அவர் தான் எக்ஸ்பீரியன்டு பர்சனு. கோர்ஸ் கண்டிஷன்ஸ் ஸ்பின்னுக்கு சூட்டபுளா தான் இருக்கு. என்னைய பொறுத்தளவுக்கு நீங்க மானவ் சுதார் மேல எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் ப்ரெஷர் போடுறதுக்கு யூ பிளே ஆன் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவும் இன்ஃபேக்ட் ஏதாவது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா சிராஜையும் தான் நம்பி எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். பட் ஆனா அந்த ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சு நம்ம லாஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணாங்க. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த டஃப் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? டஃப் கொடுத்ததுக்கு காரணம் இதுதான். அதை இந்த தடவை கண்டிப்பா மேபி நான் கில்லு கிட்ட ஃபோக்கஸ் பண்ணோம்னா மேபி டிஃப்ரெண்ட் பிளேஸ்மெண்ட் ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் மாத்தணும். இல்லாட்டி இந்த பிச்சும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்பின் ஆகும். ஆனா ஒரு ஒரு ஃபேஸ்ல பவுலர்ஸை விட பேட்ஸ்மேன் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதை எப்படி கோத்ரூ பண்றாங்கிறது முக்கியம். டாஸ் தோத்து நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டாங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு டஃப்பா இருக்குமோ? ஏன்னா இந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் பேசணும். அதுக்கான ஆமா, பாசிபிலிட்டி இருக்குமோன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல டாஸ் ரொம்ப முக்கியம் தான். ஆப்வியஸ்லி நமக்கு டர்னிங் ட்ராக்ஸ்ல நான் இதுலயும் பார்த்தேன். நமக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா ஹை ஸ்கோரிங் தான் இருக்கு. தேர்டு ஃபோர்த்து ரொம்ப குறைஞ்சிருது. அதுலதான் நாம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பேசினதான் நான் திரும்ப சொல்றேன். கில்லு இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் விடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அவர் நான் ஃபார்ம்ல இல்ல ஃபார்முக்கு வரணும்னு சொல்லல, அந்த டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஹீ இஸ் த ரைட் மேன் டு டூ, ஓகேங்களா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த கிளாஸி பிளஸ் ஸ்பின் அட்டாக் பண்றதுக்கு அவர் முக்கியம். அப்கோர்ஸ் நம்ம ஸ்பின்னுட்டு இதுதான் பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம படிக்கல் நிறைய கொஞ்சம் என்ன சொல்ல சிம்டம் இல்ல, இது நிறைய இது ஃபார்ம் காமிச்சாரு. ஸோ அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் இருக்கு. பட் ஆனா கில் வில் டிசைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் டாமினேட்டிங் ஸ்கோர் வெர்சஸ் லைக் ஓகே வி வில் கம்ப்ளீட்டுங்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த ரோல்ஸ் ரைஸ் கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்குறேன் மாஸ்டர். அதாவது ரொம்ப என்ன சொல்றது, நிறைய மேட்சஸ் செஞ்சுரி அடிக்க வேண்டிய மேட்சஸ் எல்லாமே அவர் இந்தாங்கப்பா விக்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போனாரு. பட் ஆனால் இந்த மேட்ச்ல ஐ திங்க் ஒரு பெரிய ஒரு ட்ரிபிள் டிஜிட் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் மை கட் ஃபீலிங். ஆமா, எனக்கெல்லாம் அப்படி இல்லப்பா. ஏன்னா எதனால சொல்றீங்க? அடிக்கிறது அடிக்காது பவுலர் கையிலயோ இல்ல நம்ம பேசுற கையில இல்ல, அது அவர்கிட்டதான் இருக்கு. அதனால நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவர் செஞ்சுரி நான் அடிக்கன்னு நினைச்சாருன்னா அடிக்கலாம். பட் ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. ஏன்னா அந்த டாமினேட்டிங் பொசிஷன் அந்த ஒரு ஹை ஸ்கோர் 450க்கு மேல எடுத்துட்டாலே இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ். சப்போஸ் ஏதோ செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ற மாதிரி வருது இல்ல நமக்கு ஸ்பின் ஆகுறப்ப வந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் டிசைடிங்கா இருக்க போறது நான் ரிஷப் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன். நான்
அதுதான் ஏன்னா நீங்க சுபம் கில்னு கான்ஃபிடன்ஸ். சொல்லும்போது என்னோட ஐப்ரோஸ் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. அதுக்கான ரீசன் வந்து ரிஷப் பண்ட் தான். ஏன்னா ஐ ஸ்டில் பிலீவ் அவரோட அந்த ஒரு கவுண்டர் பஞ்ச் தான் வந்து அந்த குயிக் 30, குயிக் 40 தான் வந்து அந்த ஒரு குஷன் குடுக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அ இல்ல நான் எப்படி அத யோசிச்சேன்னா, கில் வில் பிரிங் யூ தட் ஸ்டெபிலிட்டி, பண்ட் வில் கிவ் யூ த கில்லர் பஞ்ச். ம். ஓகே. சரி, ஓகே. நீங்க வேற ஏதாவது வந்து பிளேயிங் 11ல வந்து சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் இல்ல பண்றீங்களா? நான் இல்ல குல்தீப் தான் வந்து வருவாரு, ஃபார்முக்கு வரணும்னு சொல்லலாம்னு நெனச்சு வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான். குல்தீப்ப அனுப்பிச்சு விட்டீங்க. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நான் ஃபர்ஸ்ட் இதுலயும் சொன்ன மாரி, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து மேபி ஏதாவது அதான் இந்த ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணா, என்ன சொல்றது? ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்குறாங்க. பட் இந்த லேட்டா அந்த ஸ்லோ பழைய பந்துல வந்து அவங்களும் இன்னும் ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீலங்காக்கு ஆன்சரே இருக்காது. சரி, ஓகே. நம்ம இந்தியா பத்தி நெறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கொஸ்டினு. ஸ்ரீலங்கா வந்து அப்செட், சர்ப்ரைஸ் இந்த மாரி பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இருக்கு. ஓகேங்களா? நாம பேசினபடி வந்து பேட்டிங் வந்து ஸ்பின்ல வந்து சொதப்பல. ம். ஓகேங்களா? நான் வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் ஆனா சொதப்பல. ஓகேவா? when they are put under pressure in spinning condition, ஸ்ரீலங்கா has an advantage and India has that weakness. அத வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா ஸ்டில் வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி டாஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்களுக்கு போல. நீங்க பழைய மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டே 1 டிசைடட் த கேம். அதுல வந்து ரொம்ப ஸ்ரீலங்கா பிளாட் இந்தியா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு எபோவ் பாரோ இல்ல ஜஸ்ட் பார் ஸ்கோர் வந்து எடுத்துட்டாங்க. மேபி டாஸ் துவத்து இந்தியா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப பிச்சு ரொம்ப டேர்ன் ஆகுச்சு அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கா ஹாஸ் அன் எட்ஜ் ஓவர் இந்தியா தே ஆர் அட்லீஸ்ட் தே வில் கம்பீட் மோர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்செட் வாய்ப்பு இருக்கு. ம். நான்லாம் கொஞ்சம் கூட நெனைக்கல. கனவுல கூட அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு மேட்சுக்கு லைட்டா இப்படிதான்ப்பா சொன்ன நீ. பார்த்தீங்கல்ல 5வது நாள் வரைக்கும் போய் லைட்டா ஒரு ட்விஸ்ட் வந்துச்சுல. அதெல்லாம் இல்ல சார். அதெல்லாம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ம பட் ஆனா நான் வந்து கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இட் வில் பி இன்ட்ரஸ்டிங். ஓகே. பிஃபோர் வி க்ளோஸ் திஸ் வீடியோ, நீங்க யார பிரெடிக்ட் பண்றீங்க? மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்கன்னு செகண்ட் இதுல. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே என்ன சொன்னேன், படிக்கலுக்கு வந்து இந்த சீரிஸ் வந்து ரொம்ப இது. அது போக வந்து பண்ட் வில் பி த டிசைர்னு ரெண்டுமே நான் சொன்னது நடந்துருச்சு. இந்த தடவை ஐ கோ வித் கில். ஓகே. நான் வந்து அகெயின் மானவ் சுதார் தான் வந்து இந்த மேட்ச்லயும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகெயின் மேபி 10 விக்கெட் ஹால் வந்து எனக்கு பார்க்கலாம். வந்து கில் வந்து ஐ ஃபீல் ஹி வில் பி தட் ஸ்டாண்ட் அவுட் பேட்ஸ்மேன் தோணுது. ஆனா நான் யாரு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா மிஸ்டர் ஜடேஜா வித் போத் பேட் அண்ட் பால். ம். எனக்கு பால் கொஞ்சம் டவுட் தான். அ ஓ எனக்கு பால் தான் கான்பிடன்ஸ் இருக்கு, பேட் தான் கான்பிடன்ஸ் இல்ல. இல்ல மாஸ்டர். லைக் ஓவர் த இயர்ஸ், லைக் 5, 6 இயர்ஸா வந்து ஐ திங்க் ஹி இஸ் அ வெரி டிஃபென்சிவ் பவுலர் இன் டெஸ்ட் சர்க்யூட்ல. ஐம் நாட் சீயிங் ஹிம் லைக் கோயிங் ஃபார் ஆல் இன் ஆல் விக்கெட். ஒரு லைக் 5, 6 இயர்ஸ் ஆச்சு நான் பார்த்ததுனால ஐ டோன்ட் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டிங் தான் டீமுக்கு அவர் சொல்றேன். தேவை. அந்த நீங்க சொன்ன மாதிரி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவர் கொண்டு வரணுங்கிறதா என்னோட விருப்பம். ம். ஓகே. லெட்ஸ் சி. நான் வந்து மானவ் சுதார் சொல்லியிருக்கேன் மேன் ஆஃப் த மேட்ச். மாஸ்டர் வந்து சுபம் கில்ல சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க யாரு வந்து செகண்ட் டெஸ்ட்ல இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? சொல்லுங்க. அது வந்து இன்னிங்ஸ் வின்னா இல்ல வந்து எத்தனை ரன்ல வின்னு எத்தனை விக்கெட்ல வின்னு. ரிவ்யூ வீடியோல வந்து பேசுவோம், பார்க்கலாம்.